ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். முக்கியமாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சினிமாவுக்குள்ளே வந்தது காரணமே வந்து என்னோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட்டு ஏதாவது சொன்னல முந்திரிக்காடு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் போனேன். என்னோட ஃப்ரெண்டு அருண் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இந்த களஞ்சியம் சார். நாங்கள் விளையாட்டாக பேசிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட நான் என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட அருண்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு நாள் களஞ்சியம் சாரை மீட் பண்ணும்போது பக்கத்துலேயே டைரக்டர் களஞ்சியம் சார் இருக்கார். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு டைரக்டர் கேட்டுட்ருக்காரு. பேசும்போது என்னோடய ஃப்ரெண்ட் அருண் வந்து என்ன கேட்குறாரு, உனக்கு சினிமாவில் நடிக்க ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இந்த மாதிரி களஞ்சியம் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் ஒரு படம் எடுக்க போகிறாரு அப்படின்னா நான் விளையாட்டாக சொல்கிறேன். கிளைமேக்ஸில் வந்து கத்தி எடுத்து கழுத்தை கரகரன்னு அடுத்து செத்து போகிற மாதிரி சீன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சீன் வந்தாலும் போகிறேன். அவரை கேட்டுட்டார் டைரக்டர். கேட்டு யார் அந்த தம்பி இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னது. என்னை பார்த்துட்டு என்ன ஹைட்லாம் பார்த்தாரு. அப்புறம் வந்து இப்போ நான் விஷால் சார் கூட தொடர்ந்து மூணாவது படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா விஷால் சாரோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் சினிமா. எப்படின்னா பயங்கர மோட்டிவேட்டிவாக பேசுவார், ப்ராக்டிக்கலாக சொல்லுவார். என்ன யாரோ ஒரு ஃப்ரெண்டு, அதாவது அவரோட ஹரிகிருஷ்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னார், ஆள் பார்க்க நல்லா இருக்கு. நான் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பெலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்களே, சினிமாவில் நடிக்கலாமே அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு இயல்பாக இவர் ஹரி சொன்னது வந்து, நீங்கள் மட்டும் சும்மா இருக்கிற வந்து நடிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறாரு. அவர் அந்த வேலையை விட்டுட்டு சினிமாவில் இறங்கிடுவார். சினிமான்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவர் அதை நடிக்கணும். நடித்தோடனே எடிட்டில் வந்து அந்த எடிட் பண்ணி அந்த சீனை அதில் வைக்கணும். அப்புறம் நாளைக்கு டப்பிங் அவர் போய் பேசணும். இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், ஸ்க்ரீனில் வரணும், ஸ்க்ரீனில் வந்து இவரோட சீன்ஸ் வரணும். இவ்வளோ நடந்து வந்து மக்களை இவரை ஏற்றுக்கணும், அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு ரியாலிட்டியை சொன்னாரோ அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டாக பண்ணுவார். எங்கேயாவது ஆடிஷன் இருந்தாலும் இங்கே போய் பாருங்கள், இங்கே ஃபோட்டோவை கொடுங்க, யாராவது ஒரு டேரக்டர் ரெஃபர் பண்ணி இவரை போய் பாருங்கள் அப்படின்ட்டு நியூyork எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடச்சதுன்னா கொடுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஜெயிலரில் ஒரு சீன் பண்ணேன். அதுக்காக என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஜெயிலரில் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய ஃபோட்டோலாம் டைரக்ஷன் டீம் காமிச்சு அப்புறமா என்ன ஆடிஷன் அட்டன் பண்ண வச்சு அந்த படத்தில் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலு, காலேஜு, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு வந்து யாருமே என்ன டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. உனக்கு எதுக்கு சினிமா ஆசை, நீலாம் ஏன் நடிக்க போகிற அப்படின்னு யாரும் சொன்னது. எல்லாம் வந்து தாராளமாக பண்ணி நீ ஒரு நாள்